ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூடியூப்ல சேர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஏலோகம் சர்ச் சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்முடைய வேதத்திலே விசுவாசத்தை குறித்து இரண்டு விதமான விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று லோகோஸ், ஒன்று ரேமா என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பற்றிக்கொள்ளும் விசுவாசத்தை கொண்டு செல்கிறது, வேறொன்று தேவனால் உருவாக்கப்படும் விசுவாசத்தை கொண்டு செல்கிறது. இதை நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். தேவனால் உருவாக்கப்படும் விசுவாசத்தினாலே சர்வாங்க சுகத்தை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நாம் பற்றிக்கொள்ளுகிற விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் நாம் பிரசங்கங்களை கேட்க வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும். அதே போல தேவனுடைய சாட்சியங்கள், தேவனுடைய மனிதர்களுடைய சாட்சியங்களை நாம் கேட்கும் பொழுது பற்றிக்கொள்கிற விசுவாசத்தில் நாம் வளர்கிறோம். அப்படி பற்றிக்கொள்கிற விசுவாசம் நம்மை தேவனால் உண்டாக்கும் விசுவாசத்தில் கொண்டு சேர்க்கிறது. தேவன் நம்மோடு பேசும் பொழுது, நம்மோடு உருவாடும் பொழுது, நாம் பற்றிக்கொள்ளும் விசுவாசத்தில் வளரும் பொழுது, நாம் தேவனால் உருவாக்கும் விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, தேவனுடைய வாயிலிருந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் விசுவாசத்தில் வளர்கிறோம். விசுவாசத்தில் என்றால் தேவனால் உருவாக்கப்படும் விசுவாசத்தை பற்றிக்கொள்ளும் விசுவாசத்தில் வளரும் பொழுது தேவனால் உருவாக்கப்படும் விசுவாசத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனால் உருவாக்கப்படும் விசுவாசம் உங்களை ஆத்ம ரட்சிப்பில் கொண்டு செல்கிறது, நீதியின் கிரியைகளை கிரியை செய்கிறது. அதே போல முழு சுகத்தையும், எல்லா வகையிலான சுகத்தை, ரட்சிப்பின் ஆத்ம ரட்சிப்பையும் நீதியின் கிரியைகளையும் செய்வதற்கு, உங்களுக்கு முழு சுகத்தையும் தருவதற்கு அது வேண்டுமாயிருக்கிறது. ஆகவே நாம் வளரும் பொழுது, நாம் பற்றிக்கொள்ளும் விசுவாசத்தில் வளரும் பொழுது தேவனால் உருவாக்கப்படும் விசுவாசத்திலும் வளர்கிறோம். ஆகவே நாம் பற்றிக்கொள்ளும் விசுவாசத்தில் வளருவோம். வேதத்தில் பார்ப்போம் என்றால் பெரும்பாடுள்ள ஸ்ரீ தேவனுடைய இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட பொழுது சுகமானார். ஆகவே அங்கே பற்றிக்கொள்ளும் விசுவாசம் மட்டுமே இருந்து தேவனுடைய வார்த்தை வரவில்லை. அதே போல நாயின் ஊரிலே விதவையின் மகனை தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிய பொழுது அங்கே பற்றிக்கொள்ளும் விசுவாசத்தை காண முடியாது, தேவனுடைய வாயிலிருந்த வார்த்தையை நாம் காண முடியும். ஆகவே இது எல்லா சந்தர்ப்பங்களும் நாம் சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் பற்றிக்கொள்ளும் விசுவாசத்தில் வளரும் பொழுது தேவன் தருகின்ற விசுவாசத்தில் நாம் வளர முடியும். ஆகவே மற்ற ஒரு கேன்சர் வந்தால் நான் சுகமாவேன் என்று விசுவாசிப்பது, இல்லை என்றால் ஏழையாக இருக்கும்பொழுது நான் ஒரு பணக்காரன் என்று விசுவாசிப்பது, அது எந்த விதத்தில் உள்ள விசுவாசம் என்று தெரியாத ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கலாம். நம் தேவனுடைய விசுவாசத்தில் வளர்வோம், வேதத்தில் கூறப்பட்ட விசுவாசத்தில் வளர்வோம். தேவன் நம்மை நடத்தட்டும். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே என்ற பாடலை பாடி தேவனை ஸ்தோத்தரிப்போம். நான் பாடி சுவையை போட்டு பாடல் நான் பாடி சுவையை போட்டு
தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தாரேசு, வல்லமை தந்தாரேசு, வல்லமை தந்தாரேசு, வல்லமை தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா.
Blessed be your name in the land that is plentiful, where streams of abundance flow. Blessed be your name. Blessed be your name when I'm found in the desolate place, though I walk through the wilderness. Blessed be your name. Every blessing you pour out, I'll turn back to praise. When the darkness closes in, Lord, still I will say, blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be your name when the sun's shining down on me, when the world's all as it should be. Blessed be your name. Blessed be your name on the road marked with suffering, though there's pain in the offering. Blessed be your name. Every blessing you pour out, I'll turn back to praise. When the darkness closes in, Lord, still I will say, blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. You give and take away. You give and take away. My heart will choose to say, Lord, blessed be your name. You give and take away. You give and take away. My heart will choose to say, Lord, blessed be your name. You give and take away. You give and take away. My heart will choose to say, Lord, blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious name. Blessed be the name of the Lord. Blessed be your name. Blessed be the name of the Lord. Blessed be your glorious வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி
வெற்றி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நம் அழுகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நம் அழுகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையை கை வைத்துட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையை கை வைத்துட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். I'll raise a hallelujah in the presence of my enemy. I'll raise a hallelujah louder than the unbelief. I'll raise a hallelujah
is a melody. I'll raise a hallelujah. Heaven comes to fight for me. I'm gonna sing in the middle of the storm. Louder and louder, you're gonna hear my praises roar. Up from the ashes, hope will arise. Death is defeated, King is alive. I'll raise a hallelujah with everything inside of me. I'll raise a hallelujah. I will watch the darkness flee. I'll raise a hallelujah in the middle of the mystery. I'll raise a hallelujah. Feel you lost your hold on me. I'm gonna sing in the middle of the storm. Louder and louder, you're gonna hear my praises roar. Up from the ashes, hope will arise. Death is defeated, King is alive. Sing a little louder, 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 sing a little louder. In the presence of my enemy, sing a little louder, louder than the unbelief. Sing a little louder. Weapon is a melody. Sing a little louder. Heaven comes to fight for me. Sing a little louder. Presence of my enemy. Sing a little louder, louder than the unbelief. Sing a little louder. Weapon is a melody. Sing a little louder. Heaven comes to fight for me. Sing a little louder. I'm gonna sing in the middle of the storm. Louder and louder, you're gonna hear my praises roar. I'm from the ashes, hope will arise. Death is defeated, King is alive. I'm gonna sing in the middle of the storm. Louder and louder, you're gonna hear my praises roar. I'm from the ashes, hope will arise. Death is defeated, King is alive. I'll raise a hallelujah. I'll raise a hallelujah. I'll raise a hallelujah. Let's raise a hallelujah in the presence of my enemies. I'll raise Let's raise a hallelujah louder than the unbelief. Let's raise a hallelujah. Weapon is a melody. Hallelujah. Let's raise a hallelujah. Heaven comes to fight for us. Hallelujah. I'm gonna sing in the middle of the storm, louder and louder. You're gonna hear my praises roar. Up from the ashes, hope will arise.
Death is defeated. The King is alive. Let's raise a hallelujah to the Lord. Hallelujah. Let there be shouts of victory in the tents of the righteous. Hallelujah. Giving him glory, giving him honor, give him praise. Hallelujah. There's a victory shout. There's a victory shout. Victory shout. Victory shout. Victory shout. Hallelujah. Make a loud praises. Loud noise of praises. Hallelujah. Giving glory to the King of Kings and the Lord of Lords. Amen. 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 Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Give you glory, Lord. Give you glory, Lord. We give you honor. Give you praise. Give you praise. Give you praise. You deserve all glory, Jesus. You deserve all glory. You deserve all glory. In Jesus' name. In Jesus' name. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் திரும்பமாக அப்ரஹாமுடைய ஜீவியத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் அப்ரஹாம் தன்னுடைய சகோதரன் மகன் லோத் தங்கியிருந்த சோதோம் கோமோரா பட்டணத்தின் அழிவுக்கு நேராக தேவனை நோக்கி மன்றாடுகின்றான். இன்டர்சீட் பண்ணுகிறான். இன்டர்செஷன் ஆஃப் அப்ரஹாம். அதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அப்ரஹாம் பேசேபா சமவெளியில் தங்கியிருந்த போது சில நாட்களுக்கு பிறகாக தேவன் அப்ரஹாமுக்கு தரிசனமாகிறான். தரிசனமாகி அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கேட்கிறார். அது நாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 10 வசனம் வாசிக்கும்போது அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே வாக்குத்தத்த சந்ததியாகிய ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. இந்த காலகட்டத்தில் பிறந்த வாக்குத்தத்த சந்ததியாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமை கேட்கிறார் பார்க்கின்றோம். இங்கே அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்வது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்கள், வாக்குத்தத்த சந்ததி. இந்த வாக்குத்தத்த சந்ததி சொல்லும்போது அவர்கள் தேவனை ஆசீர்வதித்த மகன், அவருக்கு பிறகாக பிற ஜாதியாக்குவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்கு சற்று மாறாக அந்த மகனை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது தயங்காமல் தன்னுடைய மனைவி சாராளை கலந்து பேசாமல் அடுத்த நாள் தான் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமார் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் உனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அப்போது தேவன் குறித்த இடத்துக்கு ஆபிரகாம் போகிறான். பாருங்கள், தன் மனைவிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் வயதான காலத்தில் பிறந்த ஒரு மகனை, அதுவும் வாக்குத்தத்த சந்ததி, அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கேட்டபொழுது ஒன்றுமே விசாரியாமல் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். தன் வேலைக்காரை அழைத்து கொண்டு அவர்கள்
பேசாம்பிலிருந்து மோரியா மலைக்கு போகிறார்கள். பேசேபாவுக்கும் மோரியா மலைக்கும் இடையே 60 மைல். இவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது தகனபலிக்கு தேவையான கட்டைகள், கத்தி, நெருப்பு எல்லாம் கொண்டு போகிறாங்க. 3 நாள் பொறுத்து அவர்கள் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது அவர் தேவன் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே இடத்துல இந்த வேலைக்காரர் பார்த்து, நீங்கள் இங்கே நில்லுங்கள், நானும் என்னுடைய மகனும் தேவனை தொழுது கொள்ளும்படி போகிறோம், தொழுது விட்டு நாங்கள் திரும்பி வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அவங்க புறப்பட்டு செல்லுவார். பாரு, இந்த இடத்துல ஒரு காரியம் நாம் நினைக்க வேண்டும். பலி செலுத்தப்பட வேண்டும் ஈசாக். அந்த வார்த்தை தன் வேலைக்காரன் கூட சொல்லவில்லை. நாம் தொழப்போகிறோம், ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லித்தான் ஈசாக்கும் ஆபிரகாமும் புறப்பட்டு செல்லுகிறான். அந்த இடத்தை விட்டு செல்கின்றான். தகனபலிக்கான கட்டைகளை ஈசாக்கு மேல் வைத்து கத்தியை நெருப்பையும் கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு சென்று அவர் என்ன செய்யணும் பாருங்கள். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அருகில் அடுக்கின கட்டை மேல் அவனை கிடத்தான் பார்க்கின்றோம். பாருங்கள், எல்லாவற்றும் தகனபலி செல்வத்திற்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கு. பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறார், கட்டையில் அடுக்கிறார். அது பிறகு மகனை ஈசாக்கை கட்டி அந்த கட்டைகள் மேல் வைக்கிறார். சற்று ஆராய்ந்து பாருங்கள். இங்கே அவனுக்கு தெரியும், சாதாரண ஒரு சின்ன ஒரு பையன் கிடையாது, வயது கொஞ்சம் முதிர் வயதில் தான் ஈசாக்கை கட்டி கொண்டு போகிறான்னு பார்க்கின்றோம். அந்த நேரத்திலும் கூட ஈசாக்கர் கேள்வி கேட்டிருக்கலாம். அவன் கேட்குறான், அப்பா, தகனபலிக்கு எல்லாம் இருக்கின்றது, கட்டை இருக்கின்றது, கத்தி இருக்கின்றது, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனால் பலி செல்வது ஆடங்கே என்று கேட்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லுவார். அப்போது தகனபலி அவரோட பேசும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொன்னாங்க. எந்தவித வார்த்தையும் அவன் கேட்டு அதனை அதிர்ச்சி அடையாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற வார்த்தை சொன்னபொழுது பாருங்கள், அந்த விசுவாசம். இங்கே இந்த சம்பவத்தை பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். இந்த இடத்துல முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் சோதிக்கப்படுகிறார் தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் பாருங்கள், வயதான காலத்தில் பிறந்த ஒரு மகனை தகனபலியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு வார்த்தையும் திரும்பி கேட்காதபடி அவன் அடுத்து சென்று பலி செலுத்துவதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றான். இந்த இடத்துல நானும் நீங்களும் ஆயிருந்தால் என்ன சொல்வீர்கள்? கண்டிப்பாக கேள்வி கேட்டிருக்கலாம். என்று சொன்னால் கர்த்தர் தவறாக பேசியிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆபிரகாமிலிருந்து பிற ஜாதி உருவாகுவார்கள் என்று சொன்ன அந்த இடத்துல அந்த இடத்துல ஈசாக்கை பலி கொடுக்க போகிறான் பாரு. ஈசாக்கினாலே பெரிய ஜாதி உருவாக்குவேன், அவன் சந்ததியிலே ராஜாக்கள் உருவாக்கப்படும் என்று சொல்கிறான். இப்படி இருந்தும் பாருங்கள், அந்த மகனை பலி கொடுக்க வேண்டும் என்று தேவன் கேட்டபொழுது சற்றும் தயங்காமல் தன் மகனை அழைத்து கொண்டு போகிறார்.
இங்கே ஒரு காரியத்தை நான் உணர்கிறேன். எந்த நாளில் தேவன் அப்ரஹாமை பார்த்து உன் மகனை மோரியா மலைக்கு கொண்டு சென்று தகனபலியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அதே நாளில் அப்ரஹாம் நினைத்து விட்டான், இனி ஈசாக்கின் பிள்ளை அல்ல, இது கர்த்தருக்குரியது, ஆகவே கொடுத்து விட்டோம். அந்த நிமிடத்திலே உள்ளாரம் நினைத்து விட்டார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று நாம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அவர் நினைத்திருக்கலாம். சப்போஸ் ஆபிரகாமை பலி கொடுத்தாலும் தகன பலி கொடுத்தாலும் அந்த சாம்பல் இருக்குல்ல, அந்த ஆஷஸ், அதில் இருந்து ஆபிரகாமுக்கு ஒரு மகனை உருவாக்க முடியும் என்று விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம். இப்போ இவனை பிற ஜாதி ஆக்குவேன் என்று சொன்ன தேவன் பொய் சொல்வாரா? வேதத்தில் வாசிக்கிறோம், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனப்புத்தனும் அல்ல. அவர் வசனத்தை செய்யாதிருப்பாரோ? இந்த வசனம் இருக்கு இங்கே. ஆபிரகாம் அந்த வசனத்துக்கு உடமையாகிறான், விசுவாசித்தான், கர்த்தரால் எல்லாமாகும். ஆகவேதான் இவள் கட்டை அடுக்கி ஈசாக்கை கைகால் கட்டி பலிபீடத்திலே கிடத்தின பொழுது அவன் எடுத்து என்ன செய்தான்னா, அப்ரஹாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தி எடுக்கும் வரல அவனுடைய அந்த விசுவாச நம்பிக்கை உறுதியாக இருந்தது. கர்த்தருடைய பார்த்துக்கொள்வார். அப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது தேவன் நினைத்தார், கண்டிப்பாக ஒரு மனிதன் அல்ல இவன், என்னுடைய வார்த்தை கீழ்ப்படுகின்ற ஒரு கீழ்ப்படுதல் உள்ள மகன் ஆபிரகாம். ஆகவே இதை கேட்ட உடனே, இதை செய்த உடனே கர்த்தர் கூப்பிடுறார். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்கள், அந்த விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுடைய மேல் உள்ள விசுவாசம் அப்ரஹாமுக்கு இருந்தது. ஆகவே தான் பிற்பாடு நாம் பார்க்கின்ற வேதாகமத்திலே விசுவாசின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். அன்பு சகோதரனே சகோதரி, நாம் எத்தனையோ வாக்குத்தத்தை கேட்கிறோம், எத்தனையோ வசனங்கள் கேட்கிறோம், எவ்வளோ சட்டங்கள் நாம் தேவனுடைய உபதேசங்கள் கேட்கிறோம். அந்த நமக்கு விசுவாசம் இருக்கின்றதாம். கல்தேயா தேசத்திலிருந்து அழைத்த அப்ரஹாம் பிற்பாடு ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். அந்த நாள்வரிலும் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் விசுவாசித்தான். போய் என்றால் போகிறார், வா என்றால் வருகிறார். ஆக அப்படிப்பட்ட விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம், உறுதியான விசுவாசம், தன் வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் அவ்வளோ பெரிதாக இருந்தது. ஆகவே தான் வயதான காலத்திலே பிறந்த ஈசாக்கை மோரியா மலை ஒன்று தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது கேள்வி கேட்காமல் அவன் செல்லுகின்றான். அங்கே பாருங்கள், வேலைக்காரன் சொல்லி, நான் தகன பலி என்று வேலைக்காரன் சொல்லவில்லை, நானும் என் பிள்ளையாண்டானும் அந்த எங்கே சென்று தொழுதுட்டு வருகிறோம். அவன் நம்பிக்கை பாருங்க, தொழுது விட்டு வருவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வசனம் வாசித்து எவ்வளோ நம்பிக்கையான வசனம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சாராள்கிட்ட இதை சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் அவள் தடை செய்திருப்பாள். வேலைக்கார் 2 பேர்கள் வந்திருக்கிறாங்க, இவங்களும் அந்த கழுதையை அங்கே கட்டிவிட்டு அவரிடம் ஆபிரகாம் சொல்லுகிறான், நீங்கள் தங்கிருங்கள், நானும் மகனும் பிள்ளையாண்டானும் அந்த இடத்துக்கு சென்று தேவனை தொழுது விட்டு வருகிறோம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அங்கேயும் சப்போஸ் பலியிடப் போகிறேன்னு சொன்னால் வேலைக்காரர் 2 கேள்வி கேட்டிருப்பாங்க, ஐயா எஜமானே நீ பலி செலுத்த போகிறீர், என்று கேட்டிருந்தால் கண்டிப்பாக யாரை பலி செலுத்த போகிறேன் என்று கேட்டிருப்பாங்க. அது கேட்காமல்
அவர் அந்த கேள்விக்கு இடம் கொடாமல் ஆபிரகாம் அவளை சொன்னார், நாங்கள் தொழுது விட்டு வருகிறோம். தேவனை தொழுவதற்காக போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்தில் தேவனுடைய விசுவாசத்துக்கு பாத்திரனாக இருந்தானோ, அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தானோ, அந்த இடத்தெல்லாம் நாம் வெற்றி கண்டதை பார்க்கின்றோம். அன்பு சகோதரனே, சகோதரி, ஆகவே தான் இங்கே பார்க்கின்றோம். வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே 17, 18, 19 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம் வாசிக்கும் பொழுது, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். எங்கே ஒப்பு கொடுத்தான்? ஒப்பு கொடுக்கலையே. ஆனால் என்ன ஒப்பு கொடுத்தான்னு சொன்னால், அவர் பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே, கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் அப்போவே மனதுக்குள்ளே பலி செலுத்தப்பட்டு விட்டேன், விடப்பட்டான்னு சொல்கிறான். அன்னு சொன்னால் அவன் செத்து போனான். அவன் தான் தேவனுக்கு பலி செலுத்தி விட்டேன் என்று தான் அவன் சொல்லுகிறான். அந்த விசுவாசம் என்று சொன்னால், பலியிட்டாலும் இந்த பலி அந்த சாம்பலிருந்து எனக்கு ஒரு பிள்ளையை உருவாக்க முடியும் என்ற விசுவாசம். ஆகவே தான் அவனை பொறுத்தளவிலே பலி கொடுத்து விட்டேன் அவர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம், ஈசாக் நிலத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொன்னப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்துவலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணினான். அப்போ அவனுடைய விசுவாசம் பாருங்கள். அவன் பலியாக செலுத்தி விட்டாலும் அந்த பலிபீடத்திலிருந்து, அந்த சாம்பலிருந்து எனக்கு ஒரு மகனை கொடுப்பான் நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இந்த நாட்களில் நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். தேவன் அநேக காரியங்களை சொல்லுகிறார். நாம் நம்புகிறோமா? ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கை தான், விசுவாசம்தான். அசைக்க முடியாத நம்பிக்கை. மனுஷனை பார்க்கவில்லை, ஆனால் கர்த்தர் நோக்கி ஜெபித்தான், கர்த்தர் நோக்கி விண்ணப்பப்பட்டான். அவன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. அதான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆபிரகாம் தன் ஜீவியத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். தன் மனைவி மேல் அல்ல, வேலைக்காரன் மேல் அல்ல. என் தேவன் நம்பினான். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அவர் சொந்தை செய்கிறவர். வாக்குத்தத்த சந்ததி உருவாகும் என்று சொன்ன அதே ஈசாக்கை எப்படி தேவன் அது பலி கொடுக்க சொல்லுவார்? தன் மகனிடம் சொல்லும்பொழுது தேவன் தமக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியே அவர் ஏற்படுத்துவார்னு சொன்னார். தகன பலிக்கு அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ அதை பார்த்து அவர் தெரியும். பாருங்க, திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி புதரில் கிடக்கிறது, சிக்கி கிடக்கிறத பார்க்கின்ற அதை எடுத்து பலி செலுத்தி விட்டு போகிறான். அன்பு சகோதரனே, சகோதரி, என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனே, இந்த நாட்களிலே கர்த்தரை விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கின்றது? ஆபிரகாம் விசுவாச போல இருக்கிறோமா? ஆபிரகாமை குறித்து பேசுகிறோம், பல மணி நேரம் பேசலாம். ஒரு நாள் முழுதும் அல்ல, 2 நாளில் வாரம் முழுவதும் பேசலாம். ஆனால் அதற்குண்ட காரியங்கள் அங்கே இருக்கின்றது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்து காட்டினான். கர்த்தர் வசனத்தை முழுமையாக விசுவாசித்தான், நம்பினான். அதன் மூலமாக அவன் விசுவாசின் தந்தை என்று பெயர் பெற்றான். இதே விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம். கடைசி வெல்லம் கர்த்தரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம். கர்த்தர் கைவிட மாட்டார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலக்காமலும் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலபெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுரு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதான் வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். கர்த்தர் வருவார். கர்த்தர் வரும்பொழுது அவர் சொன்னதெல்லாம் செய்வார். அவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு கிரியை கேட்ட பலன் என்னோடு வருகிறது என்று பார்க்கின்றான். நாம் விசுவாசத்தோடு வாழ்வோம். கர்த்தர் வரும்பொழுது பவுலடிகள் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், என் நீதியின் கீழ் என காய்விக்கப்பட்டுன்னு சொல்லுகிறார். அவ்விதமாக நம்முடைய ஜீவிய போராட்டத்தில் வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தோடு போராடுகிறோமா? விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோமா? இந்த விசுவாச பாதையில் நாம் நிலையாக ஓடுவோம்.
கர்த்தர் சீக்கிரமாய் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, அப்ரஹாம் வாழ்க்கை நமக்கு அடிப்படையாக இருக்கட்டும். எது வந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் தேவனால் ஆகாதவரை உண்டோ என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தேவனால் ஆகும். ஹல்லேலூயா. இம்மட்டும் என்னை பாதுகாத்த தேவனை நான் இன்னும் விசுவாசிப்பேன். கடைசி மூச்சுவல்ல என் இயேசுவை நான் விசுவாசிப்பேன். என் கர்த்தரை விசுவாசிப்பேன். அவர் என்னை கைவிட மாட்டார், ஒரு பொழுது கைவிட மாட்டார். இந்த கொரோனா காலத்திலே தேவன் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோவிட்-19 பயப்படாதே, கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறார். கர்த்தர் ஒரு பொழுது நம்மை கைவிடுவது தேவன் இல்லை. ஆகவே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அப்ரஹாம் விசுவாசின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஹல்லி தேவ மைந்தன், தேவகுமாரன், தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனை வேளையிலே விசுவாசத்தை காத்து கொண்டார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். அவ்விதமாக அவன் விசுவாசின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். நாமும் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு வாழ்வோம். கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. சீக்கிரமாய் வருவேன். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக இயேசு சொன்னார். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் பிதாவே, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதோ நான் உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்ன இயேசு சுவாமி உண்மையாகவே சீக்கிரம் வருவார். அநேக நேரங்களில் இதெல்லாம் வார்த்தை, வரும் வார்த்தை, வீண் வார்த்தை என்று நினைக்கலாம். இல்லை, உண்மையான வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு வருஷமாகியும் கொரோனா முடியவில்லையே. ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே பயம் கிடையாது, கர்த்தர் மேல் பயம் கிடையாது. இந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது கர்த்தர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்பு நேக்க சமாதானம் நாம் அனைவரோடும் இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு சகர்வேரும் இன்று சதா காலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.